Exercise 2.2ல 6th subdivision நம்ம பார்க்குறோம். எப்பவும் போல நம்ம quadratic equationோட general form எழுதிக்கிறோம். So general form என்னது? ax squared plus bx plus c is equal to 0. இப்போ அவங்க கொடுத்திருக்க quadratic equation எழுதிக்கிறோம். ஓகே, minus x minus 4 is equal to 0. இப்போ இதுல a அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகே, b என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க x க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப bங்கிறது என்னது? -1. ஓகே, c is equal to -4. so இப்போ sum எப்படின்னா sum எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா -b/a. இப்போ இந்த இடத்துல மைனஸ்ன்றதை எழுதிக்கணும். b யோட வேல்யூ என்னது? -1. so அதை நம்ம எழுதிக்கிறோம். இப்போ a யோட வேல்யூ 3. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்போ சம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3. இதுதான் சம். சரி, ப்ராடக்ட் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராடக்டோட ஃபார்முலா என்னது? c/a. இங்கே c அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -4 டிவைடட் பை a யோட வேல்யூ 3. அப்போ அவ்வளோதான், -4/3ன்றது தான் ப்ராடக்ட். ஓகே, -4/3. ஸோ இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். ஜீரோஸ்னா என்ன? எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இதையும் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 × 4ன்றது 12. என்ன 12? -12. இப்போ நமக்கு ரெண்டு நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு -12 கிடைக்கணும். அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு -1 கிடைக்கணும். அப்போ அந்த ரெண்டு நம்பர் எப்படி இருக்கும்னா ஒரு நம்பர் பிளஸ்ஸா இருக்கும், ஒரு நம்பர் மைனஸா இருக்கும். மைனஸா இருக்க நம்பர் தான் பெரிய நம்பர், ஏன்னா மிடில் டேர்ம் மைனஸ்ல இருக்கு. சின்ன நம்பருக்கு பிளஸ் சிம்பிள் போடணும். ஸோ அப்போ அது என்ன நம்பர்னு பார்த்தோம்னா 12 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 3 3ஆல பண்ணோம்னா 1. இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டே எடுத்துக்கோங்க, இது ரெண்டே எடுத்துக்கோங்க. இப்போ 4 × 3 வந்து 12. இப்போ பாருங்க, இந்த 4லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 1 கிடச்சிடும். ஸோ வேற ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அவசியமே கிடையாது. அப்போ எந்த நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும்னா 4க்கு தான் கொடுக்கணும். 4 தான் பெரிய நம்பர். அப்போ சின்ன நம்பருக்கு 3 ப்ளஸ் சிம்பிள் கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த மிடில் டேர்ம் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா -4x + 3x -4. ஓகே, இப்படி எழுதிக்கிட்டோம். இதே கூட நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஏன் கேட்டீங்கன்னா மிடில் டேர்ம்ல இந்த -4x வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டு 3x கூட இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதிக்குவோம். 3x² + 3x -4x -4. ஏன்னா காமனா எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ல. இப்போ இதுல எதை காமனா எடுத்தேன்னா 3x காமனா வெளியில எடுத்துடலாம். அப்போ உள்ள என்ன இருக்கும்? இது ரெண்டும். ஓகே, உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x + 1. x + 1 இருக்கும். இப்போ இங்க நம்ம காமனா வெளியில எடுக்கணும். என்ன எடுத்தாலும் இந்த பிராக்கெட்ல இருக்கிறது தான் இங்க வரணும். ஓகே, அப்போ நம்ம எதை காமனா எடுக்கணும் அப்படின்னா 4 அப்படிங்கிறத காமனா வெளியில எடுத்துடலாம். ஆனா இங்க பாருங்க, இதுல -4x இருக்கு. நமக்கு இங்க என்ன வேணும்? +x வேணும். இங்க -4 இருக்கு, இங்க +1 இருக்கு. அப்போ இந்த சிம்பிள் உல்டாவா இருந்துச்சுன்னா நம்ம காமனா வெளியில எடுக்கிறத மைனஸ்ல எடுக்கணும். இப்போ -4. இப்போ இதை வச்சு மல்டிப்ளை பண்ணி பாருங்க. -4 × x -6 கிடைச்சிருச்சா? -4 × 1 -4. ஓகே, அப்போ காமனா வெளியில எடுக்கிறது இந்த உள்ள இருக்க நம்பரோட சிம்பிளும் இங்க இருக்க நம்பரோட சிம்பிளும் உல்டாவா இருந்துச்சுன்னா நம்ம வெளியில காமனா எடுக்கிற நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் கொடுத்துடணும். ஓகே, அப்போ -4 காமனா எடுக்கும்போது உள்ள வந்து x + 1 கிடைச்சிருது. இப்போ பாருங்க, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இதுல எது காமனா இருக்குன்னா இந்த x + 1ன்றதான் காமனா இருக்கு. அப்ப காமனா இருக்கதை நம்ம வெளியில எடுத்துடலாம். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் பேலன்ஸ். பாருங்க, இதுவும் இருக்கும். அப்ப அடுத்தது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3x -4. ஓகே, 3x -4. இப்போ x + 1 is equal to 0, 3x -4 equal to 0. இப்போ x மட்டும் வேணும்னா +1 இந்த சைடு போகும்போது -1. இப்போ 3x இந்த சைடு வச்சுக்கலாம். -4 இந்த சைடு போகும்போது +4 ஆயிடும்.
இப்போ இந்த இதுல வந்து ஆல்பா இஸ் ஈக்குவல் டு -1. இப்போ பீட்டா கண்டுபிடிக்கிறோம். இப்போ எக்ஸ் தான் நமக்கு வேணும். எக்ஸ் வேணும்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 3 இந்த சைடு போகும்போது டிவிஷன்ல வரும். ஸோ இதுதான் பீட்டாவோட வேல்யூ. இப்போ பீட்டாவோட வேல்யூ என்னது 4/3 கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம், பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் கண்டுபிடிக்கணும். இதுவும் அதுவும் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். பாருங்க, ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ஃபா என்னது -1, பீட்டா என்னது 4/3. நமக்கு சம் என்ன தெரியும்? சம்னா என்ன? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தான் சம். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது -1, பீட்டாவோட வேல்யூ என்னது 4/3. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுன்றது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1 கீழே இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதணும். ஸோ 3 இதை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணணும், இதை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 இன்ட்டு -1ன்றது -3 ப்ளஸ் 4 இன்ட்டு இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும், இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 இன்ட்டு 4ன்றது 4. 4லேருந்து 3யை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்போ 1/3 அப்படிங்கிறது தான் சம். இப்போ இந்த சம்மும் கோஎஃபிஷியன்ட்ல கண்டுபிடிச்ச இந்த சம்மும் ஈக்குவலா இருக்கு. நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு, ரெண்டுமே ஈக்குவல். அடுத்து நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு தெரியும், என்னது -1. பீட்டாவோட வேல்யூ தெரியும், என்னது 4/3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க, நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணுங்க, -4ன்னு கிடைக்கும். டினாமினேட்டர் கூட பண்ணுங்க, 3ன்னு கிடைக்கும். அப்போ ப்ராடக்ட் என்னது? ஸோ ப்ராடக்ட் வந்து equal to -4/3. ஸோ இதுவும் இதுவும் ஈக்குவல். நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு, அவ்வளோதான் இந்த சம். நமக்கு இதோட 2.2ல உள்ள ஃபர்ஸ்ட் சம்ல இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இன்கேஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்போம், அதில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ கிளாஸஸ் போகும், அப்போ நீங்கள் உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம். ஓகே, உங்களில் யாருக்காவது ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் லேபிள்லையே. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் வந்து கார்னரில் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டியூஷனில்.